வாக்கை எத்தனை மாநாடு போட்டாலும் ஐயா எடப்பாடிக்கு பின்னாடி தானே போய் நிற்கணும். வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பாஜகவின் முருகர் மாநாடு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். பாஜக நடத்துகிற முருகர் மாநாட்டில் யோகி ஆதித்யநாத் கலந்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க சார். அது எப்படி இது நான் அவங்க வரவேற்பாங்க, அவங்களுக்கு விருந்தினர். நமக்கு அதில் உடன்பாடு இல்லை தம்பி. முதல்ல இந்துக்கும் முருகனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்குது தம்பி? யாராவது சொல்லுங்க தம்பி. முருகன் இந்துவா தம்பி? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. யாராவது முருகன் இந்துவா? தங்கச்சி முருகன் இந்துவா? சிவன் இந்துவா தம்பி? தம்பி தம்பி ஒன்றுன்றது நீ தான் கேள்வி கேட்ட. சிவன் முருகன் இந்துவா? எப்ப இந்து சொல்லு. நீ ஒரு முடிவுப்பா. தமிழ் தம்பி, கூட்டு பொரியல் அவியல் சோறு சாம்பார் எல்லாம் சேர்த்து சாப்பாடு இந்த மாதிரி வெள்ளைக்காரன் இந்துன்னு ஆகிட்டான். ஏன் முருகனுக்கும் சிவனுக்கும் தெரியுமா அவன் இந்துன்னு? சைவ கடவுள் அவன். அதுல நாங்க வீர சைவர்கள். உங்களுக்கு இப்போதைக்கு அரசியல் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தர் தூக்குனீங்க. இப்போ எங்கள்கிட்ட எங்கள் இறையை எடுத்து வள்ளுவனுக்கு காவியை போட்டு பார்த்தி அது எடுபடல. இப்போ வேலை தூக்கி பார்க்குறீங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு போடுறீங்க. இந்து மாநாடு போட்டு அந்த வாக்கை எத்தனை மாநாடு போட்டாலும் ஐயா எடப்பாடிக்கு பின்னாடி தானே போய் நிற்கணும். என்ன தங்கச்சி? அவரே சொல்கிறாரு, நானே முருக பக்தேன், என் பேரே பழனிசாமின்னு. இந்த முருகனை கும்பிட்டு அந்த பழனிசாமிக்கு பின்னாடி தான் போய் நிற்கணும். சரிதானே? வேற ஏதாவது இருக்கு? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.